ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லியும் சாம்பாரும். உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தக்காளி சாம்பார் பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 3 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், அப்புறம் 4-5 பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணணுன்னா இது எல்லாத்தையும் குக்கரில் வேக வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு 3 to 4 விசில் வச்சிட வேண்டியது தான். அப்புறம் இதுக்கிடையில் கொஞ்சோண்டு பொரிக்கடலை அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கிடையில் நம்மளுக்கு அவிஞ்சு வந்துடுமா. ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில், அப்புறம் என்ன சொல்கிறது, கடுகு, அப்புறம் உளுந்து, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த இந்த தக்காளி அது எல்லாத்தையும் சேர்த்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இந்த என்ன சொல்கிறது, கடலை மாவு அதை லைட்டாக அப்படி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லலாம், ரெடி டு சர்வ்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ஒரு 2 இட்லி வச்சு அதுக்கு மேலே நல்லா கொல்லன்ட்டு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படி